இந்த விழுப்புரம் சட்டமன்றத்தை இதுவும் திமுக வந்து பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன இடங்க தொகுதியில் ஒன்று 62 ஜெயிக்கிறாங்க. 61 62 67 71 3 தேர்தலும் திமுக சேர்ந்த திரு சண்முகம் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 77 அதிமுக முதல் தேர்தல் அதிமுக ஜெயிக்கிறோம். அதிமுக திமுக மாறி மாறி இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. 89 முதல் முறை இங்க பொன்முடி ஜெயிக்கிறாரு. 96க்கு அப்புறம் பொன்முடி தொடர்ந்து இங்க 3 முறை இது 2001 திமுக தோக்கிற தேர்தலையும் இவங்க தோக்கிற ஜெயிக்கிறாரு. 6லயும் ஜெயிக்கிறாரு. 2011 அந்த டீலிமிட்டேஷன் ஆன பிறகு அந்த டீலிமிட்டேஷன் ஆனது பிறகு சிவி சண்முகம் திண்டிவனத்துல இங்க ஷிஃப்ட் ஆறாரு. அவங்க ஷிஃப்ட் ஆறாரு. அதுக்கப்புறம் 2011 16 ரெண்டுலேயே சிவி சண்முகம் இருக்காங்க. 16ல இருந்து பொன்முடி 11ல வந்து பொன்முடி போட்டிட்டு சிவி சண்முகம் தோக்குறாரு. 16ல வந்து அவர் தொகுதி மாதிரி திருக்கோயிலுக்கு போறாரு. அவர் வந்து என்ன அவர் போன அப்புறம் ஐயுஎம்எலுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க வந்து 20% ஓட்டு தான் எடுக்கிறாங்க. இங்க இதுல என்னன்னா, நீங்க வந்து பொதுவா திமுக அதிமுக பல இடத்துல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நம்ம நல்லா பார்க்கலாம். ஒரு மாவட்டத்துல இருக்க 2 ஆளுமைன்னா அவங்க எதுக்கு நம்ம மோதிக்கிறோம், என்ன நான் ஜெயிக்க விட்டு உங்களை நீ ஜெயிக்க விட்டுருங்க, ஆக்சுவலி நீ சம்பாதிக்கலாம் நான் நீ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் போறாங்க. இதனாலேயே தெரியல. ஏன்னா பொன்முடி வந்து இப்ப இருக்கும்போது 2011 பொன்முடி இருக்கும்போது 45% எடுத்த திமுக ஒரேடியே 24% தான் ஐயுஎம்எலுக்கு வரணும். அப்ப இங்க ஒர்க்கே பெருசா நடக்கல. 16ல இங்க பெருசா ஒர்க்கே நடக்கலன்ற மாதிரி தான் இங்க தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இவர் திருக்கோயிலுக்கு போயிருக்காரு. திருக்கோயிலில் கூட நீங்க வந்து 2021 பாஜக தான் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2011 என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் 52% எடுத்து இங்க ஜெயிக்கிறாரு. திமுக சேர்ந்த பொன்முடி வந்து 45% எடுத்து தொகுறாங்க. அப்போ வந்து பாமகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க, விசிகவும் அந்த அணியில் இருக்காங்க. 16ல நான் சொன்ன மாதிரி தனிச்சு நிற்கும் போது அப்போ கூட சிவி சண்முகம் அவ்வளோ பவர்ஃபுல்லான லீடரா இருந்து 40% குறைவா தாங்க 36% எடுக்கிறாரு. இங்க வந்து பாமக வந்து அந்த 1 இயர் ஓட்டு ஃபுல்லாவே பொன்முடி கண்டெஸ்ட் பண்ணல, ஃபைட் கொடுக்கலான்ற போது அவருக்கு வந்து இயல்பாகவே சிவி சண்முகம் 50% தாண்டி போகணும். ஆனா வந்து இவர் வந்து ஆனா இவர் 36% தான் எடுக்கிறாரு. ஏன் இயல்பாக 50% தாண்டி போனா 36% தான் எடுக்கிறது. காரணம் என்ன, அன்னைக்கு திமுக ஓட்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பாமக ஓட்டு பண்றாங்க. அதனால பாமக 19% எடுத்திருக்காங்க. இங்க தேமுதிகவும் ஒரு டீசென்டான ஓட்டு தான் 13% இங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட 4 முனை போட்டி மாதிரி போயிடுச்சு. சிவி சண்முகம் வந்து ஒரு ஐயுஎம்எல் கேண்டிடேட் இல்லாம சிவி சண்முகம் வந்து ஐயுஎம்எல் கேண்டிடேட் இருக்கும்போதே 50% தான் இல்லை. இதே அன்னைக்கு வந்து திமுக நல்ல கேண்டிடேட் போட்டு ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா 16லயே சிவி சண்முகம் தோற்று இருப்பார். இப்ப 2021 அதுதான் நடந்திருக்கு. 21 திமுக நல்ல கேண்டிடேட் வந்து லக்ஷ்மணன் அதிமுகல இருந்த ஒரு ஆர்கனைசர் தேடி கண்டுபிடிச்சாங்க. 50% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிட்டாரு. சிவி சண்முகம் வந்து பாமக கூட்டணியில் இருந்தும், அதாவது இந்த 36 19 சேர்ந்து 55 இடத்துல 42 வருதுன்னா பாமக ஓட்டர்ஸ் சில பேருக்கு சிவி சண்முகம் அக்செப்டபிள் கிடையாது. டிஸ்பைட் 10% எல்லாமே கொடுத்து அந்த கன்னியர் பண்ணியும் அது அக்செப்டபிள் கிடையாது இல்லாம தான் இருக்கு. அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போய் ஷிஃப்ட் எடுக்குது. திமுகவுக்கு வந்து இந்த ஐயம் 24 தேமுதிக 13 சேர்ந்து 37 தான் வரணும். பட் ஆனா இந்த 10 அங்க போறதால திமுக ஷிஃப்ட் எடுக்கு. இந்த ட்ரெண்டு தான் இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதே ட்ரெண்ட். அப்கோர்ஸ் பார்லிமெண்ட் சிவி சண்முகம் பண்றதுல பார்லிமெண்ட்ல எப்படி இருக்குன்னா விசிகாவே 42% எடுத்துடுறாங்க. மாறா அதிமுக பாமக 19% எடுத்த ஓட்டு அப்படியே இருக்கு. அந்த அதிமுக 33% எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 51% அவங்க எடுத்துடுறாங்க. இதே இடத்துல விசிகா திமுக போடுறாங்கன்னா இந்த 51 நிக்காது, ஸ்விங்கே வந்துடும். அதனால நம்ம இதனால மீண்டும் திமுக வெற்றி பெற சொல்றாரு. இங்க சிவி சண்முகம் வந்து இந்த தொகுதியில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஒருவேளை சிவி சண்முகம் ஜெயிக்கணும்னா அவர் தொகுதியை மாற்றி மயிலம் போன்ற தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணணுமே தவிர விழுப்புரத்துல சிவி சண்முகம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன இதுல நாம் தமிழர் ஒரு பொசிஷனும் இங்க கொஞ்சம்
செமி அர்பன்றதால இவர் இங்க 2016 1000 ஓட்டு எடுத்திருக்காரு. ஆனா 21 வந்து அந்த சி.வி. சண்முகம் லக்ஷ்மண் ஃபைட் அக்ரஸிவ் இருந்தால 6300 ஓட்டு வந்திருக்கு. 24 வந்து 9000 ஓட்டு வந்து எடுத்திருக்கு அந்த விசிகே சிம்பிள்ன்றாங்க. ஸோ இந்த தொகுதி இதை பொறுத்தவரை கொஞ்சம் இவங்க திமுக கம்ஃபர்டபுளா தான் இங்க இருக்காங்க. விழுப்புரத்துல அவங்க திமுக தான் வெற்றி பெறுவாங்க.